நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற மூப்பனார் பிறந்தநாள் விழாவில் அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த மூத்த தலைவர் மூப்பனாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மரப்பாலம் சிக்னல் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மூப்பனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் தியாகராஜன், வாரிய தலைவர்கள் வையாபுரி மணிகண்டன், பாஸ்கர் மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துறை இயக்குநர் தலைமையில் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவையில் குப்பை அள்ளுவதில் என்ஆர் அரசு ஊழல் செய்ததாக மூப்பனார் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். மூப்பனார் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில், அரசை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து விடுவோம் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்றாலும் எதிர்ப்பை வெளிக்காட்டும் வகையில் பட்ஜெட் தாக்கலை புறக்கணித்ததாகவும், காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்பதில் என்ஆர் அரசு தெளிவாக உள்ளது என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து 4 நாட்களுக்கு முன் பெய்த 1 மணி நேர மழையால் புதுவை வெள்ளக்காடானது என்றும், எந்த இடத்திலும் மழைநீர் வெளியேறவில்லை என்று தெரிவித்த அவர், நகரில் முழுமையாக குப்பைகள் வாராததே இதற்கு முழு காரணம் என்றும், குப்பைகள் வாராத வண்டிகள் பெயரில் பில் போட்டு கமிஷன் பெறப்படுவதாகவும், குப்பைகள் அள்ளுவதில் கூட ஊழல் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். இதே நிலை நீடித்தால் மழை காலங்களில் புதுவை வெள்ளக்காடாகிவிடும் என்றார். மேலும் ரங்கசாமி ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், செயல்படாத அரசாக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி உள்ளது என்று கூறினார். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பேசுகையில், ஆட்சியின் குறைகளை மட்டும் எடுத்துச் சொன்னால் போதாது என்றும், முதலில் நம்மிடம் உள்ள குறைகளை களைய வேண்டும் என்றார். தொகுதிகளில் தனித்தனி அணியாக செயல்படுவோரை முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் ஆட்சியின் பல்வேறு குறைகளை சொல்ல முடியும் என்ற அவர், நம்மிடம் இருக்கும் குறைகளை களைந்தால்தான் ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது தட்டி கேட்க முடியும் என்றும், மேலும் நாம் பொது பிரச்சினைக்காக போராட வேண்டும் என்றும் பேசினார். ஆட்குறைப்பு நடவடிக்கையை கண்டித்து புதுவை தலைமை தபால் நிலையத்தில் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பட்டுவாடா பணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டன. நாடு முழுவதும் அஞ்சல் துறையில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவிட்டது. இதன் எதிரொலியாக புதுவையை தலைமை கோட்டமாக கொண்டு செயல்படும் விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி தபால் நிலையங்களில் ஆட்குறைப்பு செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தபால் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தலைமை தபால் நிலைய நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து அதிகாரிகளுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் ஏற்கனவே ஆட்கள் இல்லாமல் கூடுதல் நேரம் பணியாற்றும் நிலையில் காலியிடத்திற்கு ஊழியர்களை நியமிக்காமல் அந்த இடத்தை நீக்கம் செய்வது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தும் என்று குற்றம் சாட்டினர். தேசிய அஞ்சலக ஊழியர் சங்க செயலர் சுகுமாரன், அனைத்திந்திய அஞ்சலக ஊழியர் சங்க செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தால் தபால் மற்றும் பணம் பட்டுவாடா போன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. மேலும் தபால் பதிவு பணிகளும் முடங்கியது. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மூப்பனார் பிறந்த தின விழாவினை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரின் பிறந்த தின விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட மூப்பனாரின் திருவுருவ படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், துணைத் தலைவர் பாலாஜி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை, தொழிலதிபர் சிவக்குழுந்து மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மரப்பாலம் அருகே உள்ள மூப்பனாரின் திருவுருவ சிலைக்கு துணைத் தலைவர் பாலாஜி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை, தொழிலதிபர் சிவக்குழுந்து மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை அதிகாரிகள் அவ்வப்போது சோதனையிட்டு வரும் நிலையில் மதிய உணவு உண்ட புதுவை கரையாம்புத்தூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை கரையாம்புத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வழக்கம் போன்று இன்று 19ஆம் தேதி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அப்போது மதிய உணவு உண்ட மாணவ மாணவிகளில் 8 பேருக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பள்ளியில் பரபரப்பான நிலை உருவானது. இதையடுத்து பள்ளி நிர்வாகிகள் உடனடியாக அவர்களை சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற நிலையில் 5 பேர் அரசு மருத்துவமனையிலும் 3 பேர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் நேரில் சென்று பார்வையிட்டு மாணவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் ஆறுதல் கூறினார்.
பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இப்போ வந்திருக்கிறது 5 பிள்ளைங்க வந்திருக்காங்க போல இருக்கு. மீதி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்ட பிறகு நம்ம அதை பார்த்துட்டு சொல்லுவோம். இன்னும் மொத்தம் 5 பேர் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. இதுக்கு பின்னால டவுட்ல வர்றவங்க இருப்பாங்க. போய் அதை பார்த்துட்டு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பா நடவடிக்கை. இதுக்கு முன்னா எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்றீங்க. பார்த்து விசாரிச்சு நான் செய்வேன். இப்போ நான் வந்த பிறகு இப்போதான் தெரியுது, அதுக்கு தெரியல. பார்த்து எதுவா அப்போ இங்கே வந்துட்டவங்களுக்கு தான் அது அந்த குழந்தைகள் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பிள்ளைங்களை எடுத்துன்னு போகிறோம். வர்ற பிள்ளைங்க ஒரு 3 பிள்ளைங்க வரதா சொல்றாங்க. அதையும் அங்கே குழந்தைகள் மருத்துவமனையில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம். நார்மலாக தான் இருக்கும். மொத்தம் 8 பிள்ளைங்க. புதுவையில் கடை உரிமையாளரை தாக்கி நகை மற்றும் பணத்தை பறித்த திருநங்கைகள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை உழவர்கரையை அடுத்த காவிரி நகரைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் அரசு பொது மருத்துவமனை எதிரில் டிஃபன் கடை நடத்தி வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு இரவில் வழக்கம் போன்று கடையை மூடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்றபோது காவிரி நகர் உள்ளே இருட்டான பகுதியில் நின்று கொண்டிருந்த 3 திருநங்கைகள் அவரை வழிமறித்து சரமாரியாக தாக்கி அவர் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்க சங்கிலி, கையில் அணிந்திருந்த 4 சவரன் பிரேஸ்லெட் ஆகியவற்றையும் 5000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறித்துக் கொண்டு ஓடிவிட்டனர். இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பின்னர் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தப்பியோடிய திருநங்கைகளை தேடி வந்தனர். அவர்கள் 3 பேரும் கணுவாப்பேட்டையில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததும் வில்லியனூர் சென்று அவர்களை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் 3 வில்லியனூரைச் சேர்ந்த சசிகலா, அரியாங்குப்பம் அனுஷ்கா, நல்லாத்தூர் சுவாதி என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டதால் 3 கைது செய்து நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையில் இதுவரை இல்லாத வகையில் திருநங்கைகள் வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி கதிர்காமம் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கழிவறை வசதி, குடிநீர், ஆய்வகம் உள்ளிட்ட வசதிகளை செய்து தரக்கோரியும் போதுமான ஆசிரியர்கள், கட்டிட வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் மாணவர்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றப்படாததால் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு திரண்டு இந்திய மாணவர் சங்க செயலாளர் ரஞ்சித் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருமாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். GSAT-14 செயற்கைக்கோளுடன் GSLV T5 ராக்கெட் இன்று 19ஆம் தேதி மாலை விண்ணில் செலுத்தப்பட இருந்த நிலையில் எரிபொருள் கசிவால் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. விண்வெளி ஆய்வுத்துறையில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக இந்தியா சாதனை படைத்து வருகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பான இஸ்ரோ பல்வேறு செயற்கைக்கோள்களை ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி வருகிறது. இந்த நிலையில் முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட GSLV T5 ராக்கெட் இன்று திங்கட்கிழமை மாலை 4:50 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான 29 மணி நேர இறுதிக்கட்ட ஆயத்த பணிகள் எனப்படும் கவுண்ட் டவுன் நேற்று பகல் 11:50 மணிக்கு தொடங்கியது. GSLV T5 ராக்கெட் 160 அடி உயரம் கொண்டது. 414.75 டன் எடை கொண்ட இந்த ராக்கெட் தொலைதூர கல்வி, தொலை மருத்துவம் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சேவைகளுக்கு பயன்படும் 1682 கிலோ எடை கொண்ட GSAT-14 என்ற செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. தகவல் தொடர்பு சேவைக்காக 6Ku பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட C பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் இந்த செயற்கைக்கோளுடன் செலுத்தப்பட உள்ளன. இந்த ராக்கெட்டில் உள்ள எரிபொருள் 3 நிலைகளை கொண்டது. முதல் நிலையில் திட எரிபொருளும், இரண்டாவதாக திரவ எரிபொருளும், இறுதி நிலையில் கிரையோஜெனிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. GSLV வரிசையில் இதுவரை 7 ராக்கெட்டுகள் அனுப்பப்பட்டுள்ளன. இதுவரை செலுத்தப்பட்ட 7 ராக்கெட்டுகளில் 4 மட்டுமே வெற்றியடைந்தது. கடந்த 2010ஆம் ஆண்டு இதுபோன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜினுடன் விண்ணில் செலுத்தப்பட்ட GSLV ராக்கெட் தோல்வியடைந்தது.
அதன் பிறகு தோல்விக்கான காரணத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அதை சரி செய்து புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கிரையோஜெனிக் என்ஜினுடன் இப்போது GSLV T5 ராக்கெட்டை அனுப்ப திட்டமிட்டு மாலை விண்ணில் ஏவப்பட இருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட எரிபொருள் கசிவின் காரணமாக நிறுத்தப்பட்டது. மீண்டும் விண்ணில் ஏவும் தேதி நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன் கார் விபத்தில் மரணமடைந்த இங்கிலாந்து இளவரசரின் முன்னாள் மனைவி டயானா அரச குடும்பத்தாரின் உத்தரவின்படிதான் கொல்லப்பட்டதாக ரகசிய தகவல் வெளியாகியுள்ளதால் ஸ்காட்லாந்து யார்ட் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். இங்கிலாந்து இளவரசர் சார்லஸை திருமணம் செய்து கொண்ட டயானா அவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற பின்னர் கடந்த 1997 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியன்று காதலர் டோடி பியத்துடன் பாரிஸ் நகர சுரங்கப்பாதையில் காரில் சென்றபோது நிகழ்ந்த விபத்தில் சிக்கி பரிதாபமாக பலியானார். டயானாவை இங்கிலாந்து அரச குடும்பத்தினர் கொன்றுவிட்டதாக அப்போது குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து இங்கிலாந்து அரசு சார்பில் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரான்ஸ் அரசு நடத்திய விசாரணையின் முடிவில் கூறப்பட்டது போல் டயானாவின் கார் டிரைவர் அதிக போதையில் காரை வேகமாக ஓட்டியதால் விபத்தில் சிக்கி டயானா உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் இங்கிலாந்து ராணுவ வீரர் ஒருவர் தனது மனைவியிடம் அரச குடும்பத்தாரின் உத்தரவின்படிதான் டயானாவை இங்கிலாந்து ராணுவத்தினர் கொன்றுவிட்டனர் என ரகசியமாக கூறி வைத்துள்ளார். ரகசியத்தை கூறிய ராணுவ வீரர் தற்போது மனைவியை விட்டு பிரிந்து விட்டதால் மனைவியின் பெற்றோர் இவ்விவகாரத்தை ராணுவ உயரதிகாரிகளுக்கு கசியவிட்டு ரகசியத்தை வெளியிட்ட முன்னாள் மருமகனை பழிவாங்க தற்போது முன்வந்துள்ளனர். இந்த தகவலை அடுத்து டயானா விபத்தில் இறந்து 16 ஆண்டுகள் ஆன நிலையில் மேற்படி புதிய தகவல் தொடர்பாக விசாரணை நடத்த ஸ்காட்லாந்து யார்ட் போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதற்காக ரகசியத்தை கசியவிட்ட ராணுவ வீரரின் முன்னாள் மனைவியை தொடர்பு கொண்டுள்ள போலீசார் அடுத்த கட்ட விசாரணைக்கு தயாராகி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.